சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள், அதாவது புதுப்பட்டு தெரு தெரு விற்குது, கஞ்சா விற்குது, ஸ்கூல் பசங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாமே இன்றைக்கி வாட்ஸ்அப் பேஸ்புக் பார்க்குறாங்க. இது உண்மை. ஆனால் கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் நம்மளுடைய மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அரசாங்கம் 4.5 ஆண்டு காலம் அரசாங்கம். இந்த 4.5 ஆண்டுகள் அரசாங்கத்தில் அந்த ஆட்சியை கவுக்க வேண்டும் என்ற தீவிரமாக செயல்பட்டவங்க நிறைய பேர். அதில் ஸ்டாலின் சட்டையை பிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இந்த ஆட்சியை கவுக்க வேண்டும், 3 மாதம் 4 மாதத்தை கவுக்க வேண்டும், ஒரு பக்கம் கொரோனா, இது அத்தனையுமே சமாளித்து சிறப்பான முறையில் ஆட்சியை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். இது மட்டுமல்ல, ஒரு மினி சட்டமன்ற தேர்தலே நடைபெற்றது. 21 சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டவர் தான் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கட்சியை ஆரம்பிச்ச யார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோட இந்த கட்சி ஆரம்பிச்சார். ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் போய் சேர வேண்டும், அதாவது ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுத்தவர். 3 முறை தொடர்ந்து முதலமைச்சர். அப்பேற்பட்ட மாமனிதர் ஆரம்பிச்ச கட்சி தான் இந்த கட்சி. புரட்சி தலைவி அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. அம்மா சொன்னாங்க 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கிட்ட அந்த கட்சி இருக்கணுமோ அந்த கட்சி இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி இருக்கு. யாராலும் ஒன்றும் முடியாது. தனிப்பட்ட முறையில் 2016 எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் நிற்கல. நம்ம அதிமுக மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் நின்று 234 தொகுதிகள் ரெட்டை நின்றுது. 234 தொகுதி ரெட்டை நின்றுது. நான் வெற்றி பெற்றோம். 2016 வெற்றி பெற்றோம். யாரால ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கும் யாரால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட கருத்து கணக்கில் தொடர்ந்து 110, 120, இன்னைக்கு 160 தாண்டிடுச்சு. 160 தாண்டி மிகப்பெரிய முன்னணியில் போது எல்லா கருத்து கணிக்கணும். நான் என்ன சொல்றேன், 200க்கும் மேற்பட்ட தொகுதி அண்ணன் ராஜசேகரன் உட்பட 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே நாம் வெற்றி பெறணும். வெற்றி பெற்றுவிட்டோம். முதலமைச்சர் அது எந்த மாட்டு கருத்து, மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அது எந்த மாட்டு கருத்து, இன்னும் ஒரு 25 நாள்ல அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தடுப்பணை, இந்த தடுப்பணை கட்டினதுனால தான் இன்னைக்கு நிலத்தடி நீர் இன்னைக்கு நல்லா எல்லாமே மாறிடுச்சு. 3 தடுப்பணைகள் இங்கே மீனவர் பகுதியில் 16 கோடி ரூபாய்க்கு அங்கே தூண்டில் வளையுது. இப்போ இந்த பைபாஸ் ரோடு மாண்புமிகு எடப்பாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அத்தனை திட்டங்களை செய்து கொடுத்தார் மாண்புமிகு புரட்சி எடப்பாடி. அது இல்லாத பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு. ஆனால் கடனே வாங்கலை. அதுக்கு கடனை பற்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிட்டார். அதுக்கு நான் போகல. கடனே வாங்காத இந்த அத்தனை திட்டங்கள் செய்து கொடுத்தாரு. விலைவாசி உயர்ல, எந்த விலைவாசியும் உயர்ல. இன்னைக்கு கரண்ட் பில்லு நான் 1500 ரூபாய் கட்டினேன். இன்னைக்கு 10,000 ரூபாய் கரண்ட் பில்லு. ஒரு மாசத்துக்கு 10,000, கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு குடிக்கிறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாரு. 1000 ரூபாய் யாருக்கு கொடுத்தாரு? தகுதியானவங்களுக்கு. பூ வச்சுக்கிறாங்களா, பொட்டு வச்சுக்கிறாங்களா, அவங்க தான் அது கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு கவர்மெண்ட் நடந்தது இந்த திமுக ஆட்சி. இதில் எந்த மாட்டு கட்டணம் கிடையாது. அதேமாதிரி இஸ்லாமியர்கள் எடுத்து போனாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணார். மோடி என்ன பண்ணார்? நான் முஸ்லீம் தான். ஆனால் இதை நம்ம சொன்ன நாங்கள் என்ன சொல்றதுன்னா, நீ பேட்டாங்கி முஸ்லீம், உண்மையே முஸ்லீம் கிடையாது. என்னடா இது? யார் அவங்க சொல்லி கொடுத்தாங்க? நாங்கள் மோடிக்கு சப்போர்ட் பண்ணால் பயதாக்கிச்சுங்க. நாங்கள் மோடி சப்போர்ட் பண்ண, மோடி ஒரு திட்டங்கள் தான் பாராட்டோம். இது எத்தனை கோடிக்கு இந்த வீடு கொடுத்துருவாங்க. பிரதமர் மதிப்பு திட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் இன்னைக்கு 65 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு குடிநீர் திட்டம் கொண்டாந்துறாங்க. யாராவது சொல்ல முடியுமா? சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் பிரதமரோட திட்டம். இன்னைக்கு கச்சா எண்ணெய் கொண்டாந்து பெட்ரோல் விலையை, டீசல் விலையை ஏகாம மாத்திடுறாரு. ஏதாவது உண்மை? மோடி உள்ள வந்துடுறாரு. ஜெனரல்லாம் மூடி இருக்கும்பா. மோடி உள்ள விட்டு 97 திமுக தான். ராஜாவே எம்எல்ஏ ஆகிறது திமுக தான். 5 வருஷம் ஆட்சியில இருந்து திமுக தான். 5 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து திமுக தான். எங்க மோடி வந்துட்டாரு? நீங்க உருவாக்கிறீங்க. மோடி அதாவது கருணாநிதி சொல்லுது,
மோடி வந்து மதவாதி தலைவர் கிடையாது, மதவாதம் கிடையாது. விட்டாரு கருணாநிதி சொல்லிக்கிறாரு. எல்லா ஆதாரமும் எல்லா அறிவும் நான் வச்சுக்கிறேன். இப்போ தீவிரவாதி சொல்றது யாரு? எங்களை முஸ்லீம்ல தீவிரவாதி சொல்றது யாரு? இதே கருணாநிதி. ஆல்ரெடி அதுதான் சட்டமன்றத்தில் பேசுறாரு. முஸ்லீம் தீவிரவாதிகள் நாங்க சொன்னோம். திமுக சொன்னா ஒட்டுமொத்த அந்த திமுக கட்சிக்காரன் மொத்த பேருக்கு கட்சி ஆரம்பிச்சுதான் பட்டாருன்னா மொத்த பேரும் போய் திமுக ஓட்டு கேட்கலாம். என்னங்க இதெல்லாம் புரியாது அவங்களுக்கு. நீங்க இருந்தா ஓகே. ஆனா அண்ணா திமுக 10 வருஷம், அம்மா 5 வருஷம் 4 வருஷம் எடப்பாடி இருந்தது. எத்தனை தீவிரவாதி சொல்லி முஸ்லீம் சார்புடைய சொல்லுவாங்களா? நீ வந்து இப்ப எத்தனை பேர் அரசு பண்ணிக்கிற தீவிரவாதின்னு இதெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் இப்போ டெய்லி காலையில போறோம், சாயங்காலம் போறோம், ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகளும் தெளிவா பேசுறோம். கிடையாது, இது பயமுத்துறாங்க. மோடி வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாரு? அல்லா நாடினால் தான் எதுவும் நடக்கும். நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆமா. அப்ப அல்லா நாடிட்டாரு. 3 தடவை பிரதமர் மோடி பிரதமர், அவ்வளவுதான். இதுல என்ன சந்தேகம்? இன்னும் யாருக்கு பண்ணிட்டாரு? ஆக இதெல்லாமே தெளிவாக எடுத்து சொல்லி ஒவ்வொரு வீடாக செஞ்சு பொதுப்பட்டத்தில் ஓட்டு கம்மி 2016 2024. ஆனால் உள்ளாட்சியில் வந்து ஓட்டு வந்துச்சு. ஆனால் புதுப்பட்டத்தில் இந்த தடவை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தை வாங்கி தரணும். அண்ணன் அவர்கள் வந்து எம்எல்ஏ கொண்டு வரணும். அவருக்கு எதுவுமே தேவை. ஏன்னா இதை பாருங்க, என்ன மருந்தில் போட்டுக்கலாம், அதுதான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அவருக்கு எதுவுமே 40 வருஷ காலம் அவங்க குடும்ப தலைவராக இருக்கு. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இப்போ நமக்கு வேட்பாளர் அறிவிக்கிறார் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள். அவர் வெற்றி வேட்பாளர், வெற்றியோடு தான் திரும்பணும். மிகப்பெரிய ஓட்டு நம்ம வந்து புதுப்பட்டத்தில் வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம வேஸ்ட் காட்டுறது கஷ்டம். இது உண்மை. அதனால தான் டெய்லி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீடாக போய் அன்னையோட போய் ஓட்டு கேட்போம். அது கொடுப்பா இஸ்லாமியர் மத்தியில் ஓட்டு கேட்டு அவங்க ஓட்டை வாங்கியே ஆகணும். போட தயாராக இருக்கிறாங்க. அது உண்மை. என்னுடைய மனசுன்னு சொல்றாங்க. அது கட்சியில் இருக்கவனா ஏதாவது போட்டோம். ஆனால் சாதாரண மக்கள் இன்னைக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. அது நீங்கள் நம்புங்க என்று கூறி எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்.